என் பேர் செல்வகுமார், ஆதித்தமிழர் பேரவை சேலம் கிழக்கு மாவட்ட முன்னாள் மாவட்ட செயலாளர். அதாவது 27/7/2017 அன்னைக்கு சிவகுமார் வந்து கடலூர் மாவட்டம் திட்டக்குடி ஒன்றியம் தர்மக்குடிக்காடு பகுதியைச் சேர்ந்த சிவகுமார் என்பவர் விடுதலை சிறுத்தையோட பகுதி செயலாளர் அலெக்சாண்டர் நம்பியும் அவருடைய தம்பியும் உட்பட்ட சில அவங்களுடைய கூட்டாளிகள் சேர்ந்து இவங்க அந்த நிலம் சம்பந்தமாக இவங்க வந்து தாக்கிடுறாங்க. இவங்க மயக்கம் அடைஞ்சிடுறாரு. உள்ளூரில் திட்டக்குடி ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்துறாங்க. அதில் ஏஆர் காப்பி போடல. அதுக்கு அடுத்தது வந்து பெரம்பலூர் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அங்கேயும் ஏஆர் காப்பி போடல. அதையும் தாண்டி திருச்சியில் போய் உள்ளூர் ஆதித்தமிழர் பேரவை நிர்வாகிகள் கொடுத்த பரிந்துரையின் பேரில் அவங்க கொடுத்த ஆர்ப்பாட்டத்தின் பேரில் ஏஆர் காப்பி போட்டு அங்கே சிகிச்சை நடந்துகிட்ருக்குது. 1 ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சிவகுமார் சிகிச்சை பலனின்றி இறந்துடுறாரு. அதில் வந்து பிரேத பரிசோதனையும் தாக்கப்பட்டு தான் இறந்துருக்காருன்னு சொல்லிட்டு பிரேத பரிசோதனை இப்போ ரிப்போர்ட்டு சொல்லுது. அப்படி இருக்கும்போது அன்றைக்கு அவருடைய இது சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளை வந்து கைது செய்ய கோரி ஆதித்தமிழர் பேரவை பொதுச் செயலாளர் நாகராசன் தலைமையில் வந்து தர்மக்குடிக்காடு பகுதியில் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது. அதாவது சிவகுமாருடைய உடலை வந்து நடு ரோட்டில் வச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. அப்போ ஆர்டிஓ, தாசில்தார், எஸ்ஐ வேம்பு உட்பட பாண்டியன் உட்பட காவல்துறை அதிகாரிகள்லாம் கலந்துக்கிறாங்க. அவங்கள வந்து நாங்கள் கைது செஞ்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுக்குறாங்க. ஆனால் இது வரைக்கும் அது நடக்கலை. இதை கவனத்தில் எடுத்துக்கொண்ட ஆதித்தமிழர் பேரவை 14/8/2017 அன்று தமிழகம் முழுவதும் உள்ள 32 மாவட்டங்களில் உள்ள கலெக்டர் அலுவலகம் முன்பு அலெக்சாண்டரையும் அவருடைய தம்பி தலைமையில் வந்து தர்மக்குடிக்காடு பகுதியில் வந்து அவருடைய உடலை வச்சுக்கிட்டு அந்த பகுதி மக்கள் வந்து ஆர்ப்பாட்டம் செய்கிறாங்க. ஆர்ப்பாட்டம் செய்யும்போது உள்ளூர் அதிகாரியான ஆர்டிஓ, தாசில்தார், பாண்டியன் காவல்துறை அதிகாரி இவங்க வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக குற்றவாளி வந்து நாங்கள் தண்டிக்கிறோம், கைது செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியளிக்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் அவங்கள வந்து விசாரணைக்காக கூட இது வரைக்கும் அழைக்கல. ஏன்னா நாங்கள் வந்து அம்பேத்கர் கொள்கையை வந்து பின்பற்றி அதியமான் தலைமையில் வந்து அவர் வழிகாட்டுதல்படி நாங்கள் இது வரைக்கும் என் சமூக தலித்கள்லாம் ஒன்றா இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அம்பேத்கர் பெயரை பயன்படுத்தி அரசியல் பண்ணியிருக்க திருமாவளவன் அவர்கள் அவருடைய கட்சிக்காரர் திட்டக்குடி தொகுதி செயலாளர் அலெக்சாண்டர் என்ற திருமா நம்பியும் அவனுடைய தம்பியும் இது வரைக்கும் கூப்பிட்டு விசாரிக்க கூட இல்லை. அம்பேத்கரை பேரை சொல்லிட்டு அரசியல் பண்ற அவரு ஏன் இது கொலை இல்லையான்னு இது வரைக்கும் ஒரு கருத்து கூட பதிவு பண்ணல. பறையர் சமூகத்துக்கு ஒரு பிரச்சனைனா போய் நிற்க திருமாவளவன் அவர்கள் அருந்ததியர்கள் பாதிக்கப்பட்ட ஏன் வரமாட்டேங்கிறார்? வந்தாலும் ஏன் அது பத்தி கருத்து கூட சொல்லக்கூட ஏன் தயங்குகிறார்? ஏன் அப்போ அவருடைய கட்சியில் அருந்ததியர் இல்லையா? அருந்ததியர்களுக்கு வர வேண்டாம்னா அங்க அந்த கட்சியில அவர்களை வெளியேற்ற சொல்லுங்க. அம்பேத்கர் கொள்கையை அவர் பயன்படுத்தினார்னா அந்த வேலையை செஞ்சிருக்கணும். எனவே இன்று வந்து அம்பேத்கர் கோரிக்கையில் வந்து அரசியல் மட்டும்தான் பண்றார்கள், அவங்க பொதுநலத்தோடு செயல்படுவது இல்லை. 14/8/2017 அன்னைக்கு தமிழகம் முழுவதும் உள்ள 32 மாவட்டம் ஆதித்தமிழர் பேரவை வந்து திருமா நம்பியும் அவனுடைய தம்பியும் கைது செய்து கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து நடத்தினாங்க. அப்படி அழுத்தம் கொடுத்தும் இது வரைக்கும் அந்த குற்றவாளி வந்து இன்னமும் கைது செய்யப்படல. எனவே இந்த நிகழ்வையில ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறோம். வர 6ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் 6ஆம் தேதி ஐயா அதியமான் அவர்கள், ஆதித்தமிழர் பேரவை நிறுவனர் ஐயா அதியமான் அவர்கள் சிவகுமார் அவரின் உருவ படத்தை திறப்பு விழாவுக்கு வருகை புரிகிறார். அன்று கண்டிப்பாக நிச்சயமாக அந்த குற்றவாளி கைது செய்ய வேண்டும் என்று ஆதித்தமிழர் பேரவை சார்பாக வேண்டுகோள் விடுக்கின்றோம். நன்றி. சிவகுமார் 27ஆம் தேதி அன்னைக்கு எங்கள் வீட்டுக்காரங்க அடிச்சு கீழே தள்ளி இதுமாரி ஆஸ்பத்திரியில் வந்து முடியாதுன்னு சொல்லும்போது அங்கே வந்து என்னை வந்து திருச்சி ஆஸ்பத்திரிக்கு போக சொன்னாங்க. திருச்சி ஆஸ்பத்திரியில் வந்து எந்த ஏழப்புமே போடல. அதனால எங்கள் வீட்டுக்காரர் இல்லைம்மா, இவர் வந்து ரொம்ப கண்டிஷன் சரியில்லை, இவர் வந்து இறக்கக்கூடிய இதில் இருக்கிறாரு, யார் மாதிரியுமே செஞ்சாரு அப்படின்னு கேட்டேன். அந்த அலெக்சாண்டர் அவங்க பேர் சொன்னோம். அலெக்சாண்டர்
சின்ராஸ் என்ற முத்துராஜா, இவங்க 2 பேர் தான் சார் 2 அணிகளையும் கூப்பிட்டு வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு இடிச்சு தள்ளி அடிச்சு கீழே இடிச்சு தள்ளினாங்க. அப்படின்னு சொன்னதுக்கு அவர் வந்து டாக்டர் வந்து ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. நரம்பு கட் ஆகி போச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதனால வந்து எங்களை அந்த காப்பி என்ன சொல்றாங்க, அந்த காப்பி போடவே இல்லை. செவ்வாய்க்கிழமையில போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் கூட அடித்து கீழே தள்ளி விட்டுருந்து தான் போட்டிருந்தாங்க. அதனால சரி மேல் இடத்துக்கு நாங்கள் போயிட்டு வந்தேன். அங்கே கூட எனக்கு வந்து மரியாதை கொடுக்குறாங்களே தவிர எனக்கு என் புருஷனை அடித்து கொண்டவங்கள கைது பண்ண மாட்டேங்கிறாங்க. அலெக்சாண்டர் சின்ராஸ் என்ற அலெக்சாண்டர் தான் என் புருஷனை அடித்ததுக்கு கை நீட்டி அடித்து கீழே தள்ளுனது. அது வந்து அலெக்சாண்டர் காரில் இருந்துக்கிட்டு என் புருஷனை அடிங்கடா, அவனை அடிங்க, அத்துமீறி உயிரை அடிங்க அப்படின்னு சொல்லி கீழே தள்ளி விட்டு கொண்டாரு. இன்னைக்கு என் குழந்தைங்கள்லாம் அனாதையாக நிற்கிது. நான் எங்கே போவேன்? என் நிலைமை வேறு எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. எனக்குன்னு எந்த இதுவுமே கிடைக்கல. இன்ன வரைக்கும் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். எதுவுமே எனக்கு நடக்கல. இன்னமும் ஒரு போலீஸ்காரங்க முயற்சியே பண்ண கிடையாது. நான் அங்கே தேடுறேன் இங்கே தேடுறேன்னு சொல்லி, ஆனால் இங்கே கண்ணு மேலே நடந்து போய்கிட்டு தான் இருக்காங்க. டெய்லி எங்களை கட்டியை காட்டி அதை காட்டி மிரட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. எதுவுமே எந்த நடவடிக்கையும் எடுக்கல போலீஸ். அப்போ அவங்களுக்கு தான் பாதுகாப்பாக இருக்காங்க. உயிர் போனவங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. எங்களுக்கு எந்த நடவடிக்கையும் அவங்க எந்த சுத்தமாக எடுக்கவே கிடையாது. எல்லாத்துக்கும் நியாயத்தை வாங்கி கொடுங்க சார். போலீஸாக இருந்தோம் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறது. எங்கள் இடத்த அவங்களும் நான் இல்லைன்னு சொல்லி கிடையாது. ஆனால் எங்கள் இடத்துல தப்பு செய்கிறவங்கள நீங்கள் ஏன் கைது பண்ண மாட்டேங்கிறீங்க? அப்போ அரசியல் இருக்கிறவங்கன்னு தெரிந்தானே. நான் சாதாரண ஏழப்பட்ட பொண்ணு தானே. என்ன மாதிரி என் குழந்தைங்கள மாதிரி எந்த பொண்ணு இனிமேல் அனாதை ஆகக்கூடாது. அவனை உடனே கைது பண்ணணும். கைது பண்ணிட்டு உடனே எல்லாரும் என்ன என் நிலைமை இனிமேல் எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. உடனே அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க சார்.